அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது லில்லி குடும்பத்தில் மரித்த லூர்து மரி ஆசிரியையுடைய ஆண்வளை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பிறகு சீடர்கள் பயந்து ஒளிந்து வாழ்ந்த தருணங்கள். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு அகன்றது. இருப்பினும் யூதர்களுக்கு அஞ்சி தங்கள் வாழ்வை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் அபயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை சந்தித்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிரை கொடுக்கின்றார். நான் என் தந்தையிடம் செல்ல போகிறேன். இயேசுவினுடைய விண்ணேற்பு இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அற்புதமாக இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். ஏனென்றால் ஆவியின் ஆளுமை, ஆவியின் வருகை சீடர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளப் போகிறது. அன்று சீடர்களை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் அந்த ஆவியானவர் ஆட்கொள்ள இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும். அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 16. இறை திருவாக்குகள் 22 முதல் 34 முடிய. அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேல் உடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி
கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழு மரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவிலும் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கடன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுநடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேரு வகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 138 பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
இப்பொழுது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பாவத்தை அகற்ற வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், அநீதி செய்கிறவர்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக பிறந்து 3 ஆண்டுகள் பணியாற்றி கயவர்களினால் கைது செய்யப்பட்டு சிலுவை சுமத்தி கல்வாரி மலையிலே அவரை மரண தண்டனைக்கு உருவாக்கி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு யாரெல்லாம் இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்களோ, பாவத்தை பற்றி தவறான தப்பறைகள் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார்களோ, தங்களுடைய சுயநலத்திற்காக நீதி என்கின்ற வார்த்தையினால் சமுதாயத்தில் பலரை ஒடுக்கி வாழ ஆரம்பித்தார்களோ, தங்கள் சுயநலத்தினாலும் பதவியினாலும் மற்றவர்கள் மீது தீர்ப்பு கொடுத்தார்களோ, அவை அனைத்தும் பொய்யானது என இயேசுவினுடைய உயிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இயேசு கைது செய்யப்பட்ட நாள் முதல் இயேசு உயிர்த்தெழுகின்ற வரையில் தங்கள் உயிருக்காக பயந்து ஒழுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களை ஒன்றுபடுத்தி உங்களுக்கு சமாதானம் என்று மீண்டும் அவர்களுக்கு புத்துயிர் கொடுத்து அவர்களை தன் பணிவாழ்வு செய்ய அனுப்புவதாக இயேசு அவர்களை உறுதி கொடுக்கின்ற பொழுது, இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பயமும் கலக்கமும் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக அவர்களிடம் சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பியவரிடம் செல்ல போகிறேன், நான் போவதால் தான் நீங்கள் பயனடைவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே உயிருக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது ஒரு தைரியம் கிடைத்த பிறகு இயேசு அவர்களை விட்டு வெளியே செல்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆழமுள்ள அர்த்தமுள்ள ஒரு தைரியத்தை இயேசு கொடுக்கிறார். நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்றால் இயேசுவினுடைய உருவத்தை பார்த்த சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் இயேசு தங்களோடு இருக்க போகிறார் என்று. ஆனால் இயேசுவினுடைய கூற்று என்னவென்றால், அவர்களை தைரியப்படுத்துகின்ற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய பிரசன்னம் என்பது உடல் அளவில் அல்ல, மாறாக ஆவியின் ஆளுமையினால் நானும் உங்களோடு இருப்பேன். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆவியினுடைய வல்லமையினால் உங்களோடு நான் பயணித்து வருவேன்.
உடல் என்கின்ற பிரசன்னத்தின் வழியாக உங்கள் அனைவரிடமும் என்னால் இருந்துவிட முடியாது என்ற கருத்தினையும் இயேசு அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். எனவே ஆவியானவர் வருகிற பொழுது ஆவியானவரோடு உடனிருந்து உங்களை நான் உறுதிப்படுத்துவேன். எனவேதான் நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகவில்லை என்றால் துணையாளர் உங்களோடு வரமாட்டார் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, எனவே இயேசுவினுடைய பிரசன்னம் நற்கருணையில் எந்த அளவிற்கு காணப்படுகிறதோ அதே போல ஆவியின் வல்லமையினால் ஆளுமையினால் உங்களுடைய எண்ணையும் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கிறார். அங்கே மூவொரு கடவுளும் நம்மோடு இருக்கிறார்கள். எனவேதான் நம் உள்ளம் என்பது, நம் உடல் என்பது ஆவியானவர் குடிக்கொள்ளக்கூடிய ஆலயமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே சீடர்களைப் போல நாம் தயக்கம் இல்லாமல் இயேசு சொல்லுகிற வார்த்தையை ஏற்று நம்முடைய ஆவியினுடைய வருகைக்காக நம்மை தயாரிப்போம். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை மே மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் வரித்து அழைப்பு கொடுக்கிறது. இந்த சகாய அன்னையினுடைய வரலாற்று பின்னணியை நாம் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது, திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவின் மீது அந்த திருச்சபையை கட்டிவிட்டு சென்ற பிறகு அன்று முதல் இன்று வரை பல கோணங்களிலே அன்னையாம் திருச்சபை பல நெருக்கடிகளை, நெருடல்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற 7ஆம் பத்திநாத திருத்தந்தை திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற பொழுது பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் மாவீரன் நெப்போலியன் இந்த திருத்தந்தையை 7ஆம் பத்திநாதரை பிடித்து சவானா என்ற இடத்தில் சிறைவாசம் வைத்து அவரை சித்திரவதைக்கு உள்ளாக்கினார். ஏறக்குறைய 1808ஆம் ஆண்டு முதல் 1814ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 6 ஆண்டுகள் திருத்தந்தை சிறையிலிருந்து பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்தார். இப்படி அனுபவித்த பிறகு 1814ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி அவர் சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது. இப்படி விடுதலை பெற்றவர் ரோமை நகருக்கு அவர் வருகின்ற வழியிலே எங்கெல்லாம் அன்னையினுடைய ஆலயங்கள் இருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் சென்று தான் விடுதலையானதற்கு அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாகுல அன்னையினுடைய விழாவை கொண்டாட அன்னையாம் திருச்சபைக்கு அவர் கட்டளையும் பிறப்பித்தார். இப்படி அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதல் வழியாக அவர் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து வெளியே வருகின்ற பொழுது இந்த நிகழ்வுகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தார். 1815ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்கின்ற இந்த விழாவை திருத்தந்தை கொண்டாட நம் அனைவருக்கும் கட்டளை பதித்தார். இதோடு சேர்ந்து திருத்தந்தையினுடைய கட்டளைகளோடு இணைந்து சலேசிய சபை உருவாக்கிய தூய தொன் போஸ்கோ கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை இந்த பக்தி முயற்சியை உலகம் எத்திசையிலும் தன் குருக்களின் வழியாக அவர் பரப்பி வந்தார். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்கின்ற சபையை அருட்சகோதரிகளுக்காக அவர் ஆரம்பித்தார். இது எப்படி நிகழ்ந்தது என்றால், இந்த மாவீர நெப்போலியன் தன்னுடைய பணி வாழ்விலே பலவிதமான இன்னல்களை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவன் போரிலே வாட்டர்லூப் என்கின்ற இடத்தில் தோல்வி அடைந்து அவன் வீழ்ச்சி அடைந்ததும் இந்த நிகழ்வின் வழியாகத்தான். எனவேதான் அன்னையாம் திருச்சபை திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் வழியாக இந்த விழாவை இந்த உலகிற்கு பிரகடனம் படுத்தி இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை. இதோ இந்த நாளிலே இந்த பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் எந்த அளவிற்கு அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டாரோ அதே போல நாமும் சகாய அன்னையின் மீது பக்தி கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். ஆவியின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்போம்.
இறைவன் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கா நிகழும் வழியாக எங்களை என்று மக்களித்த செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த பொழுது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியை புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வளதும் அழைத்து கொண்டு லூர்து மரி என்னும் ஆசிரியை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்த திருமுகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தொழ்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே.
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதே. தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்தது. என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா,